பஸ் ஸ்டாப். காலை நேரம். கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் நிற்கின்றார்கள். பஸ் வந்து நிற்கின்றது. மீரா அவசரமாக ஓடி வருகின்றாள். பஸ் கிளம்ப தயாராகிறது. அவள் ஏற முயற்சி செய்கின்றாள். அப்பொழுது ஒரு கை அவளை பிடித்து மேலே இழுக்கிறது. ஆதித்யா. மீரா மூச்சு வாங்குகின்றாள். ஆதித்யா. எப்பவும் லேட்டா? மீரா. நான் லேட் இல்லை. அவன் கடிகாரத்தை காட்டுகிறான். ஆதித்யா. கடிகாரத்துக்கே உன்னை பார்த்து கோபம் மீரா. அவள் சிரிக்கின்றாள். மீரா ஆதித்யாவை பார்க்கின்றாள். ஆதித்யா வேறு பக்கம் பார்க்கின்றான். மீராவின் கண்கள். அவளுடைய பார்வையில் காதல். ஆதித்யா அவளை பார்த்துவிட்டு உடனே பார்வையை மாற்றுகின்றான். அவனுடைய முகத்திலும் சிறிய புன்னகை. காலேஜ் பஸ். மார்னிங். பஸ் கூட்டமாக இருக்கிறது. மீரா நிற்கின்றாள். பஸ் திடீரென்று பிரேக் போடுகின்றது. அவள் தடுமாறுகிறாள். ஆதித்யா உடனே அவளுக்கு முன்னால் கை வைத்து அவளை பாதுகாக்கின்றான். அவள் அவன் மார்பில் மோதாமல் நின்று விடுகின்றாள். இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். பஸ்ஸில் ஹார்ன் சத்தம் மட்டும். ஆதித்யா. பார்த்து நின்னுக்க. மீரா. அவன் கையை எடுத்துக்கொள்கின்றான். அவள் அவன் கையை பார்க்கின்றாள். மீரா மனதிற்குள், அவன் என்னை எப்பொழுதும் இப்படி பாதுகாக்கின்றான். ஆனா அதுக்கு காரணம் காதலா இல்லை நட்பா? எனக்கு மட்டும் புரியவே இல்லை. காலேஜ் கேம்பஸ். மீரா தனது தோழி லதாவுடன் நடக்கின்றாள். ஆதித்யா தூரத்திலிருந்து வருகின்றான். அவன் கையில் ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறது. மீரா அதை கவனிக்கின்றாள். அவன் நேராக அவளிடம் வருகின்றான். ஆதித்யா கூறுகின்றான், இது உனக்காக. மீரா ஆச்சரியப்படுகின்றாள். எதுக்கு? திறந்து பாரு. அவள் திறக்கின்றாள். ஒரு அழகான பெண். மீராவின் முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. எனக்கு பிடிக்கும். ஆதித்யா. தெரியும். ஆதித்யா அங்கிருந்து செல்கின்றான். லதா. அவன் உன்னை காதலிக்கிறானா? மீரா உடனே, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அவள் முகத்தில் புன்னகை. கிளாஸ் ரூம். மதியம். மீரா தனியாக அசைன்மெண்ட் எழுதுகின்றாள். ஆதித்யா அவள் அருகில் வந்து அமர்கின்றான். என்ன எழுதுற? அசைன்மெண்ட். நான் பார்த்து எழுதலாமா? நீ எப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்ச? அவன் சிரிக்கின்றான். நீ இருக்கிற இடத்துல தான் படிக்கணும்னு தோணுதே. மீரா அவனை பார்க்கின்றாள். ஒரு நொடி அவன் வேறு பக்கம் திரும்புகின்றான். மீரா மெதுவாக சிரிக்கின்றாள். காலேஜ் நடைபாதை. சூரியன் மறையும் நேரம். மீரா தனியாக நிற்கின்றாள். ஆதித்யா வருகின்றான். மீரா. ஒரு விஷயம் சொல்லணும். மீராவின் இதயம் வேகமாக துடிக்கின்றது. சொல்லு. ஆதித்யா அவளை பார்க்கின்றான். நீண்ட அமைதி. நான். அந்த நேரத்தில் அவனுடைய ஃபோன் ஒலிக்கின்றது. காலர் அம்மா. அவன் கால் எடுக்கின்றான். சொல்லுங்கம்மா. மீராவின் முகத்தில் இருந்த எதிர்பார்ப்பு மறைகிறது. ஆதித்யா பேசிக்கொண்டே செல்கின்றான். மீரா அவனை பார்த்து கொண்டே நிற்கின்றாள். மீரா மனதிற்குள், அவன் சொல்ல போனது என்னவென்று இன்று வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு நொடி அவன் என்னை காதலிக்கிறான் என்று நான் நம்பிட்டேன். காலேஜ் கேண்டீன். ஆதித்யா நண்பன் விஜயுடன் பேசுகிறான். மீரா அருகில் அமர்ந்திருக்கின்றாள். ஆதித்யா. நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன். மீரா அதிர்ச்சி அடைகின்றாள். விஜய். யாருடா? ஆதித்யா. அதை இப்போ சொல்ல முடியாது. விஜய். அவளுக்கு தெரியுமா? ஆதித்யா சிரிக்கின்றான். தெரியாது. மீரா தலை குனிந்து விடுகின்றாள். அவள் காதில் அந்த வார்த்தைகள் மட்டும். சுற்றியுள்ள சத்தங்கள் மெதுவாக மியூட் ஆகின்றது. ஆதித்யாவின் குரல் மட்டும்.
நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். காலேஜ் கேட். மாலை நேரம். மீரா வெளியில் வருகின்றாள். அவள் தூரத்தில் ஆதித்யாவை பார்க்கின்றாள். அவன் ஒரு பெண்ணுடன் நிற்கின்றான். அந்த பெண் சிரிக்கின்றாள். ஆதித்யா அவளுடைய தலையை தட்டுகின்றான். மீரா நின்று விடுகின்றாள். மீராவின் கண்கள் அவளுடைய முகத்தில் அவள்தான் என்ற உணர்வு. ஆதித்யா திடீரென்று மீராவை பார்க்கின்றான். மீரா என்று கூப்பிடுகின்றான். அவள் திரும்பி பார்க்கவில்லை. அவள் வேகமாக நடக்கின்றாள். ஆதித்யா அவளை தொடர்ந்து வருகின்றான். மீரா, என்ன ஆச்சு? அவள் நிற்கின்றாள், திரும்பி பார்க்காமல். ஒண்ணுமில்ல. அப்ப ஏன் இப்படி போற? நீ உன் வேலையை பாரு. ஆதித்யா குழப்பமடைகின்றான். உமன்ஸ் ஹாஸ்டல் ரூம். நைட்டு. மீரா கண்ணாடி முன் நிற்கின்றாள். அவள் தன்னை பார்த்து கொள்கின்றாள். அவனுக்கு அவளைதான் பிடிக்கும். அவள் ஆதித்யாவின் புகைப்படத்தை மொபைலில் திறக்கின்றாள். அதை பார்த்து கொண்டே, நான் ஏன் அவனை காதலிச்சேன்? சிறிய சிரிப்பு. அவனுக்கு தெரியவே தெரியாது. அவள் புகைப்படத்தை மூடுகின்றாள். படுக்கையில் முகம் புதைத்து அழுகின்றாள். மறுநாள் கல்லூரியின் நடைபாதை. ஆதித்யா மீராவிடம் பேச முயற்சி செய்கின்றான். மீரா, என்னை ஏன் அவாய்ட் பண்ற? நான் பிஸி. நேத்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? மீரா அவனை பார்க்கின்றாள். சொல்ல நினைக்கின்றாள். நீ... அவள் நிறுத்தி கொள்கின்றாள். நீ சந்தோஷமா இரு. ஆதித்யா குழப்பமடைகின்றான். அவள் அங்கிருந்து செல்கின்றாள். ஆதித்யா மனதிற்குள், அவளுக்கு நான் பிடிக்கலையா? அவன் மனதில் முதல் முறையாக அந்த எண்ணம் தோன்றுகிறது. இரவு. மீராவின் அறை. தனியான அறையில். ஆதித்யா தனியாக தனது அறையில். இருவருமே ஒரே நேரத்தில் மொபைலை எடுக்கின்றார்கள். இருவரும் ஒருவருடைய பெயரை பார்க்கின்றார்கள். ஆதித்யா, மீரா கால் செய்ய நினைக்கின்றார்கள். இருவரும் கால் செய்யவில்லை. ஆதித்யா மனதிற்குள், அவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். மீரா மனதிற்குள், அவனுக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். இருவரும் சில விஷயங்களை நினைத்து பார்க்கின்றார்கள். மதிய உணவு சாப்பிடாமல் இருப்பதை ஆதித்யா கவனிக்கின்றான். அவன் தனது லஞ்ச் பாக்ஸை அவளிடம் நீட்டுகின்றான். சாப்பிடு என்று. ஆதித்யா காய்ச்சலுடன் கல்லூரிக்கு வருகின்றான். மீரா அவனுக்காக மருந்து வாங்கி வருகின்றாள். நீ உன்னை கவனிக்கவே மாட்டியா? மழை. மீராவிடம் குடை இல்லை. ஆதித்யா தனது குடையை அவளிடம் கொடுத்துவிட்டு மழையில் நடந்து செல்கின்றான். மீரா, நீ? அவன், எனக்கு மழை பிடிக்கும். அவன் தூரத்தில் நடக்கின்றான். மீரா அவனை பார்த்து கொண்டே நிற்கின்றாள். ஆதித்யா தனது பிறந்த நாளில் அனைவரிடமும் பரிசு வாங்குகின்றான். ஆனால் மீரா கொடுத்த சிறிய பேனாவை மட்டும் தனியாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றான். மறுநாள் லைப்ரரி. மாலை நேரம். மீரா ஒரு புத்தகத்தை திறக்கின்றாள். அதற்குள் சிறிய காகிதம். அதில் சில விஷயங்களை நேரில் சொல்ல முடியாது. மீராவின் இதயம் துடிக்கின்றது. அடுத்த வரியை படிக்கின்றாள். அதனால்தான் எழுதுகிறேன். அவள் ஆவலுடன் படிக்கின்றாள். அடுத்த வரி இல்லை. காகிதம் பாதியில் கிழித்திருந்தது. அவள் ஆதித்யாவை தேடுகின்றாள். கோவிலில். மாலை நேரம். ஆதித்யா கோவிலில் தனது தங்கையுடன் வருகின்றான். அவன் தங்கைக்கு, உனக்கு பிடிச்சுதா? அவள் சிரிக்கின்றாள். மீரா தூரத்திலிருந்து பார்க்கின்றாள். அவள் கேட்கவில்லை. அவள் பார்க்கும் காட்சி மட்டும். ஆதித்யா, அந்த பெண். மீராவின் முகத்தில் முடிவு உறுதியாகின்றது. மீரா மனதிற்குள், அவனுக்கு அவள்தான். அவள் கண்களில் கண்ணீர். அவன் சந்தோஷமாய் இருந்தா போதும். அவள் திரும்பி செல்கின்றாள். மீராவின் வீடு. இரவு நேரம். தந்தை, மீரா, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம்.
அவள் அமைதியாக இருக்கின்றாள். தாய், உனக்கு விருப்பமில்லைன்னா சொல்லிடுமா? மீரா தந்தையை பார்க்கின்றாள். அவளது கண்களில் ஆதித்யாவின் நினைவுகள். அவன் குடை கொடுப்பது, அவன் லஞ்சு கொடுப்பது, அவன் சிரிப்பது. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். மீரா கண்களை மூடுகின்றாள். ஒரு கண்ணீர். அவள் மெதுவாக, அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தந்தை, அவள் மனதை உடைத்து கொண்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. தாய் மகிழ்ச்சியுடன் அவளை அணைக்கின்றாள். மீரா தாயின் தோளில் முகம் புதைக்கின்றாள். அவள் அழுகின்றாள். ஆனால் அந்த அழுகை யாரும் கவனிக்கவில்லை. மீராவின் ரூம். இரவு நேரம். மேசையில் திருமண அழைப்புதழ். அதன் அருகில் ஆதித்யா கொடுத்த பழைய பேனா. மீரா பேனாவை எடுக்கின்றாள். திருமண அழைப்புதழை திறக்கின்றாள். அவள் பேனாவில் எழுதுகின்றாள், அன்புள்ள ஆதித்யாவுக்கு.